ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்சீன் வந்திருக்கு. திடீர்னு பார்த்தா கெமி அழுகுறாங்க. கெமி அழுகுறதெல்லாம் ஒரு ப்ரொமோவை போட்டிருக்காங்க. ஏங்க யார் எழுதாலும் என்னங்க அழுகுதானா கேட்டிங்கன்னா அது உண்மைதான். இப்போ என்னென்னா நேற்று ஒரு காரக்குழம்பு ஒன்று செஞ்சுட்டாங்க. காரக்குழம்புக்கு ஃபேமஸான கனி இருக்கிற இடத்துலையே அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு கேட்டால் ஒரு விஷயம் நடந்து போச்சு. இப்போ நேற்றுலேருந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது. கெமிக்கும் கமருதுக்கும் நைட்டு சமயம் வெடிச்சிருக்கும். அப்போயே வந்து கெமிக்கு வந்து கமருதீன் ஸ்பூன் நெய்லாம் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ என்னென்னா பயங்கரமாக அது வந்து வெடிக்குது போல இருக்குது. திவ்யா என்ன சொல்கிறாங்க, நேற்று காரமாக இருக்குதுன்னு தானே சொன்னாங்க, இப்போ எதுக்கு கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒன்று இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதை எதுக்கு திரும்ப கேட்குறாங்கன்னு ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. பிரச்சனை என்ன சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல வைங்க, நான் தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்னு கெமி தான் சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அரோரா வந்துட்டு காரம் ஆமாம் ஓகே இல்லைன்னு சொன்னோம், அதுக்குன்னு சாப்பிடுங்க சொன்னது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க வியானா ஒரு பக்கம் ஏற்றி விட்றாங்க. பாயிண்ட்டே இல்லாமல் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. லைவாக நம்ம இங்கே தான் இருக்கோன்றதை காமிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனை இன்னொரு பக்கம் என்னென்னா அழுதுட்டு போனால் இது வந்து கரெக்ட் ஆகிடுமா அப்படின்றாங்க. திவ்யா கடைசியாக வந்துட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்போது இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கெமியை காமிக்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. இன்னும் அது கெமி இவ்வளோ தூரம் அழுகுறாங்கன்னு. ஒருவேளை அந்த ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா, அதுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் இப்போ பண்ணுறாங்களான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு அழகிறதுக்கு உண்டான விஷயமே இல்லை. அதேமாரி கெமி அழக்கூடிய ஆளும் கிடையாது. மற்றவங்களை அழ வச்சு வேணால் பார்ப்பாங்க. இவ்வளோ தூரம் அழகிறாங்கன்னா உண்மையிலே ஹர்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. சரிங்களா? ஆனால் அழுகையை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக தெரிய மாட்டேது. இவங்க அழுகிற விஷயங்கள், சபரி அழுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரம்யா அழும்போது இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இனிமேல் வந்துட்டு நம்ப முடியல. ஆனால் அவங்க ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது கெமி உண்மையிலே அழுவாங்களோ அப்படி மாதிரின்னு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கெமிக்கு வந்துட்டு ஓட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய மாற்றம் வருது. கெமி ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ எப்படி ஓட்டு வருதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா கெமிக்குன்னு ஒரு ப்ரொமோ வர போடுறாங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.